தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் அதிகாலை வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகப்படியான கனமழை பெய்ததன் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய 3 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த தேனி பழனிச்செட்டிப்பட்டி அருகே உள்ள ஆஞ்சநேயா நகர் என்பது புதிதாக உருவாக்கிய ஒரு குடியிருப்பு பகுதி. சுமார் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் முல்லை பெரியாற்று கரைக்கு மிக அருகாமையில் அமைந்த ஒரு பகுதி. சமீப காலமாக, அதாவது புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதியில் முல்லை பெரியாற்று பகுதியில் அருகாமையில் அமைந்துள்ளதால் தற்போது ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் வந்ததன் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஆற்று நீர் உள்ளே புகுந்தது. மேலும் மழை பெய்ததன் காரணமாக மழை நீரும் இந்த குடியிருப்பு வாசியில் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பிற்பகல் முதல் மாலை வரை அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் சுமார் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியது. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த பின் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி மற்றும் தேனி தீயணைப்பு துறையினர் விரைந்து அந்த இடத்திற்கு வந்தனர். அங்கிருந்த பொதுமக்களை ஒவ்வொருவராக மீட்டு கயிறுகள் மற்றும் JCB இயந்திரங்கள் மூலம் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு தனியார் மண்டபத்தில் அழைத்து தங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. 20க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது வரை அந்த மழை நீர், அந்த ஆற்று நீர் அதிகரித்ததன் காரணமாக அந்த தண்ணீரின் அளவு இன்னும் குறையாமல் தான் இருக்கிறது. தொடர்ந்து அதிகப்படியான மழை பெய்யுமானால் ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த பகுதியில் மேலும் தண்ணீர் 4 அடி முதல் 4 அடி இருக்கிறது. இதற்கு அதிகப்படியாக தண்ணீரும் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தற்போது வரை அங்கு இருக்க அனைத்து குடியிருப்பு மக்களையும் பேரூராட்சி சார்பாகவும் தீயணைப்பு துறையினர் சார்பாகவும் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு தற்போது தங்க வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.